ஹாய். யாமினி வெளில போயிருக்கா. அவளுக்காக சின்ன ஒரு சர்ப்ரைஸு. யூஸ்வலாக எல்லாம் கிஃப்ட் தான் தருவாங்க. லாஸ்ட் இயரில் கிஃப்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி அவளுக்கு ஒரு ஃபுட்டு கிஃப்டாக தரலான்னு இருக்கேன். ஏன்னா அவள் வந்து ஃபுட்டினா ரொம்ப இஷ்டம் அவளுக்கு. ஸோ அதனால் அவளுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அவளுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு காமிக்கிறேன். கொஞ்சோண்டு சாப்பாடு, சின்ன சின்ன சைட் டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்னென்னு. எல்லாமே இருக்குது. மட்டனு, சிக்கனு. வந்துட்டா யாமினி என்னென்ன பண்ணுற பார்க்கலாம். சின்ன சர்ப்ரைஸ். இப்போ பார்க்கலாம் என்ன நான் வச்சிருக்க மாதிரி நீ கிஃப்ட் வச்சிருப்பியோ? இல்ல அதுக்கும் மேல தரக்கிட்டா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சு? செலவெல்லாம் இல்ல, 100 ரூபாய் ஓ அது வெளியே போய் சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது லைட்டா. என்ன தெரிஞ்சது? என்ன தெரிஞ்சதா? இல்ல நீ எங்க அப்பா ஆள் பெஷீட் போடுறது ரொம்ப பெரிய இல்ல உனக்கு. நான் இப்பதான் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? எப்படி இது பண்ண? கடையில வாங்குனீங்க எல்லாத்தையும்? கடையில வாங்கலையாமே, நானும் உங்க அப்பா சேர்ந்து செஞ்சோம். அவதான் மனுஷன் நல்லா பண்ணாரு, ஹெல்ப் பண்ணாரு எனக்கு. வெரி குட். சாப்பிட்றீங்களா? ஆரம்பிக்கலாமா? எனக்கு பிடிச்சது சொல்லும்போது பிடிச்சது கிஃப்ட் நினைச்சிருக்க. கிஃப்ட் இல்ல, அதுக்கும் மேல உங்களுக்கு பிடிக்குது. சாப்பாடு பிடிக்காதா? பிடிக்கும்ல? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என் கூட இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்படியா? வெரி குட். ஃபர்ஸ்ட் என்ன வயசு? எனக்கு நான் ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே ஏஜ் சொல்ல மாட்டியா? ஏஜ் சொல்ல மாட்டியா? சோ உங்க ஏஜ்க்கு ஏத்த மாதிரி ஃபுட் செஞ்சுருக்கீங்க. இது ஏஜ்க்கு ஏத்த மாதிரி. உங்க எவ்வளவு ஏஜோ அவ்வளவு ஃபுட். அவ்வளோ ஃபுட். ஆமா, நீங்க 10 வயசுனா 10 ஃபுட். என்ன ஏஜ் அது? எனக்கா? எனக்கு எவ்வளவு இருக்கும்? 18 19 இருக்கும். 18 மொத்தமா 18 இருக்கு. அது ஸ்வீட் 18 சரி ஓகே. இப்போ ஒரு ஃபுட்டா வைக்கிறேன். அதை வச்சு நீ கண்டுபிடி போகலாம். சரி இவ்வளவு ஏஜ் பார்க்கலாமா? சரி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் இருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டியா? வாஷ் பண்ணி ஈரமா இருக்கு. சரி ஓகே. ஈரமா இருக்கா? எல்லாம் வாஷ் பண்ணிச்சு. ஏன்னா நீ வந்து நினைச்சீங்க புளி போட்டுற தண்ணியாகும் எதுக்கு? குலாப் ஜாமுன் தான் இருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் ஒன்று எதாவது வச்சுட்டா? ஒன்று போதுமா? நான் சாப்பிட்டு வச்சுக்கிறேன். சாப்பிடுச்சிங்களா? சரி இந்த டிஷ்ஷு ஒன்று. சரியா? ஸ்வீட் பால்கோவா பிடிக்கும் உனக்கு? ஸ்வீட் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஜாங்கிரி, லட்டு, பாதுஷா, எல்லாம் மைசூர் பாக்கு. ஏன் மைசூர் பாக்கு? மீன் ஸ்வீட். சரி இதெல்லாம் செய்யல, இதெல்லாம் ஹோட்டல்ல வாங்குனேன். செஞ்சதெல்லாம் நான் செய்ய உள்ள இருக்கு. சரி சரி ஓகே. ஏ பரவாயில்லை, இவ்வளவு செஞ்சிருக்க. வர காலத்து வைக்கல காலைல நமக்கு இந்த கீரை வர. சரி எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? இது செய்யவே எப்படி ஐடியா வந்தது? இந்த ஞானம் பொருந்துச்சு எனக்கு வடிவ மாதிரி. ஓகேவா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். அப்படியா? சரிமா. தட்டை ஸ்வீட் இல்ல, அடுத்தது காரம். தட்டை வச்சிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு தான். எல்லாமே உங்களுக்கு தான். நீ தான் சாப்பிடணுமா? இவ்வளோ சாப்பிட முடியாதா? சரி அந்த டிஷ்ஷஸ்ல எனக்கு டவுட். என்ன வெஜ்ஜா இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீ அதுதான் ஆசைப்படுற. நான் என்ன எத்தனை வாட்டி பியூர் நான் வெஜ். சிப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வெஜ்ல போறேன். மைண்ட் எல்லாமே இருக்கு. வெஜ்ஜும் இருக்கு, நான் வெஜ்ஜும் இருக்கு. சரியா?
கஸ்டமர் பிடிச்ச ஐட்டம் வாங்கிக்கலாமா? என்ன இது? முட்டை. அடுத்தது வஞ்சரம் ஃபிஷ், மீன் வறுவல். எனக்கு பிடிச்ச வஞ்சரம் மீன். நான் ஊருதா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? நல்லாவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா இது நானும் இது மாமனாரும் செஞ்சேன். சரி, நாங்க லேடிஸ் பொதுவா கிஃப்ட்டுக்காக எதிர்பார்க்க மாட்டோம். அப்படியா? இவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கல, பண்ணணும்னு நினைச்சேன். ஜிலேபி வச்சுருக்கேன். ஓகே, ஸ்வீட் வச்சு ஸ்வீட்டோட ஸ்வீட் செஞ்சு. ஓகே, சரி. அடுத்தது ஏதாவது நினைக்கிறேன். பிரியாணி இருக்குங்களா? பிரியாணி அதுக்கும் மேலே. உனக்கு பிடிச்சது முட்டை வச்சல, அது ஆம்லேட். ஆம்லேட் வந்துச்சா? அது வந்து தான் இருக்கும். நானே பார்த்துட்டேனே. ஏவுடாடி எடுத்துட்டு என்ன இருக்கு என்ன சரி தெரியுது? சரி, தெரியாம என்ன இருக்கும்? இட்லி பார்த்தேன். இட்லி பார்த்தல, இட்லி. ஓகே, அடுத்தது இட்லிக்கு அப்புறம் என்ன? இட்லிக்கு அப்புறம் தோசை. தோசை. இது தோசை. என்ன தோசை? என்ன தோசை? தமிழ் பாரு. கறி தோசை. இது நார்மல் தோசை. ஓகே, அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச பரோட்டா. சூப்பர், நைஸ். அடுத்தது சப்பாத்தி. டைட் மெயின்டைன் பண்றதுக்காக. நான் டைட். நீ டைட். அடுத்தது பூரி. பூரி ரொம்ப அடிப்பீங்க. பரவாயில்ல விடு. 4 அடியில் 5 அடி ஒரு வழி பலவா செய்யும். பரவாயில்ல, நல்ல குட் ட்ரை. நல்லா செஞ்சிருமா? நல்லா இருக்கு, குட் ட்ரை இல்ல. பார்க்கவே நல்லா இருக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கு யோசிக்கிறேன். நீ கட்டடத்துல வச்சுதான சாப்பிடுறேன். அப்புறம் எத்தனை வயசு எங்கடா நீ? அதுதான் இந்த நேரம் இவ்ளோ பண்ணிருக்கானே. பாசா என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க. இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு நினைக்க மாட்டாங்க. அது நல்லி எலும்பு. சரி, மட்டன் சுக்கா. ஓகே, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் டேஸ்ட் பண்ணுவேன். டேஸ்ட் பண்ணியா? அதுக்கப்புறம் நான் அப்படியே சாப்பிடுறேன். சாப்பிடு, எல்லாமே சாப்பிடு. அது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னது? எறா தொக்கு. இல்ல சீ ஃபுட் இறக்கிட்டீங்க. சீ ஃபுட் இருக்கு, சிக்கன் இருக்கு. எல்லாமே காவல் நீந்தது பறக்கிறது எல்லாமே இருக்கு. ஓகேவா? சீ ஃபுட் எப்போ செஞ்சீங்க இதெல்லாம்? இதெல்லாம் காலைல 6 மணிக்கே செஞ்சிடும். அது நான் என்ன பண்ணிருந்தேன்? ஓகே, நீ வெளியே போ சொல்லும்போதே நான் நினைச்சேன். என்ன நினைச்ச? ஆனா எனக்கு பாஸ் நான் கேட்டல, என்ன கிச்சன்ல இருக்கீங்க ஆளே காலையே சொல்லிட்டு இருந்தேன். அப்படி டெஸ்ட் பண்ணிருக்கோம். சரி, எனக்கு வேற என்ன 2-3 சிம்பிள் டிஷ்ஷா எல்லாம் செய்வீங்க பார்த்தா இப்படி செய்வீங்க எதிர்பார்க்கவே. அப்படியா? சரி, இதெல்லாம் வச்சிடலாம். ஓகேவா? இது சப்பாத்தி, இது பரோட்டா. ஓகே, தோசை, கறி தோசை. வச்சிடலாம். இது பரோட்டா, இட்லி. ஓகே, அடுத்தது இன்னும் வயது குறையுது. அடுத்தது சாப்பாடு. ஓகேவா? சாப்பாடு போடலாமா? அதுக்கு மேலே ஒரு டிஷ் இருக்கு, வைக்கிறேன். சாப்பாடு வச்சிடலாம். ஓகே, சாப்பாடு. நானா ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேனா? நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். வேற அது இல்லடா. எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்குல, நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நான் ஒரு க்ளோவ் பண்ணி சாப்பிடுறேன். Thank you. சாப்பாடு வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? இவ்வளவு வச்சாச்சு. நான் திருப்பி சொல்றேன். எனக்கு எது பிடிக்கும்? வெஜ்ஜா? சரி, ஓகே. எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு. மஞ்சள் மீன் குழம்பா? ஓகே, குழம்பு முடிச்சா? அதுக்கு எதுனது? இதா? இது அதுக்கும் மேல. என்னது? சாப்பாடு ஒதுக்கிடு. நல்லா இருக்கு, அப்படியே சாப்பிடும் போல இருக்கு. இது வந்து சிக்கன் குழம்பு. இது இட்லிக்கு வச்சுக்கலாம். இது இட்லிக்கு
ஓகேவா? நம்ம காம்பினேஷன் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டம். கரெக்டா? பரோட்டா பிடிக்கும், பூரி பிடிக்கும், சப்பாத்தி பிடிக்கும், அப்பளம் பிடிக்கும்ல? அப்பளம் பிடிக்கும், ஃபிஷ் பிடிக்கும், எக்கு பிடிக்கும், எந்த ஆம்லெட் வச்சா இதெல்லாம் பிடிக்குமா? அடுத்தது ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் பிடிக்கும். உனக்கு பிடிச்ச ஜூஸ் ஒன்று. என்ன ஜூஸ் அது? உனக்கு பிடிச்ச ஜூஸ் என்னது? சப்போட்டா. சப்போட்டா ஜூஸ். இவ்வளோ ஸ்வீட் சாப்பிடல, அதனால காரத்துக்கு வந்து முந்திரி நட்ஸ் மிக்சர். ஓகேவா? இதெல்லாம் அந்த பிரச்சனை. ஓகேவா? அவ்வளோதானே. அடுத்தது சாப்பிட்டதான் ஜீரணமாகிறதுக்கு 2 வாழைப்பழம். ஒரு வாழைப்பழம் இருப்பாங்க, 2 வாழைப்பழம் வச்சுருப்பாங்க. சூப்பரா இருக்கு பார்க்கவே. பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எனக்கு சாப்பிட நல்லா இருக்குது. ஒரு பத்திலே வச்சேன். நீ சாப்பிடலாமா? என்ன எத்தனை ஐட்டம் சொல்லு? எத்தனை ஐட்டமா? இவ்வளோ ஐட்டம் வச்சுட்டேன். இவ்வளோ ஐட்டம் வச்சாச்சு. கடைசியாக ஒரு ஐட்டம் இருந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆகும். அது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வேறு. அது என்ன ஐட்டம்? எனக்கு தெரியும் என்னன்னு. ஐஸ்கிரீம். எப்போ போன கடைக்கு? ஐஸ்கிரீம். ஸ்பூன் ஐஸ்கிரீம். இவ்வளோ ஸ்பூனா இருக்கு. இல்லை கலருக்கு அது இது சாதத்துக்கு சாதம் ஞாபகம் வருது. தொட்டுக்கு ஊருக்கு எல்லாம் நல்லா இருக்குல்ல சாப்பாடுக்கு. ஊரகாய். ஓகேவா? எவ்வளோ டிஷ்ஷஸ்? சூப்பரா இருக்கு. அவ்வளோதான் டிஷ்ஷஸ் இதெல்லாம் உன் டிஷ்ஷஸ் தான். உன் டிஷ்ஷஸ் எத்தனைன்னு உன் ஏஜ் என்னன்னு சொல்லல பார்த்துடலாம். ஏய் இத்தனை ஹெச்டி என்ன ஏஜ் அதிகமா தெரியும். எனக்கு கம்மி ஏஜ் தான். எவ்வளோ? 18 18. சரி என்ன எவ்வளோ ஏஜ்னு பார்க்கலாம். ஊறுகாய் சேர்க்கணுமா? அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஊறுகாய் 1, வடை 2, மெதுவடை 1, மசாலா வடை 3, குலோப் ஜாமுன் 4. ஸ்வீட் எத்தனை இருக்கு? சரி 5 எண்ணிக்கோ. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11, 12 தட்டை சிப்ஸ் தட்டை சேர்ந்து. சரி. தோசை 1 13, கறி தோசை 13, நார்மல் தோசை 14, முட்டை 1 15, ஃபிஷ் 1 16, ஃபிஷ்ஷோட 16, ஆம்லெட் வந்து 17, மட்டன் தொக்கு வந்து 18, எறா தொக்கு 19, வாழைப்பழம் சேர்க்கல இப்போ 20 பரோட்டா, 21 இட்லி, குழம்பு 22, ரைஸ் 24, மீன் குழம்பு 25, இது வத்தல் 26, பூரி 27, சப்பாத்தி 28. உன் ஏஜ் தானே 28. அப்புறம் 28 ஆறதான் ஜூஸ் எந்த 30லயே இருப்ப போல நீ. அடுத்தது 29, ரோஸ் ஒன்று 30. ஆறதான். சரி மத்தெல்லாம் அடிஷன்ல. ஓகேவா? 30 வயசுல வச்சுக்கலாமா? உங்க ஏஜ் என்ன? 30 முடிஞ்சு 30 ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஐஸ்கிரீமோட சேர்த்து 31. பான கணக்குல அது ஜீரணமாகுது. இது இன்கமிங் அது அவுட் கோயிங். பாருங்க சாப்பாடோட முடியல. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட்டும் வச்சிருக்கேன். இனிய பின்ன வாழ்த்துக்கள். என்ன வெறும் கையை தரேன்னு நினைக்கிறியா? வெறும் கையில ஒரு கிஃப்ட் இருக்கு தரேன். வெயிட் பண்ண. நீ அடிக்கடி சொல்லுவல, அடிக்கடி இந்த வார்த்தை வந்து உன் வாயில வந்துட்டே இருக்கும். அடிக்கடி இந்த வார்த்தை நீ ரிப்பீட் பண்ணிட்டே இருப்ப. அந்த வேர்டை அடிக்கடி நீ சொல்லுவல ஒரு வேர்டு. அப்படியா? அடிக்கடி ரிப்பீட் பண்ற வேர்டு. அடிக்கடி ரிப்பீட் பண்ண. காலை எழுந்தோன்னு அந்த வேர்டு தான் இல்லாம எழுந்துக்கவும் மாட்டேன். அந்த வேர்டு இல்லாம தூங்கவும் மாட்டேன். அது என்ன வேர்டு? சீக்கிரம் ரெடி ஆகணும். தூங்கும் போது என்ன தூங்குன்னு சொல்லுவ? ஆராதியா சொல்லுவியா? மீதி ஆன்சர் இதுல இருக்கு. கிஃப்ட். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்படியா? அப்படியா? வெரி குட். இனிஷியேட்டிவ் எடுத்து
இப்படி யோசிச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கல. நான் gift தான் தருவேன் யோசிச்சேன். நான் உனக்கு தந்த மாதிரி நீயும் எனக்கு gift தருவேன் பார்த்தேன். பரவாயில்ல, ட்ரை பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. சாப்பிடவே அதுல நல்லா இருக்குதுன்ற. எனக்கு இப்போ பரிமாறின தெரியுமா, அப்படியே வயிறு ரொம்பிடுச்சு. அப்படியா? இதெல்லாம் யார் சாப்பிடுறது அப்போ? சாப்பிடுவேன், கவலைப்படாத. அதெல்லாம் பார்த்தேன். நீ எது சாப்பிடாம இருக்கிறதா அது? ஏன் யூஸ்வலா எல்லாம் டம்ளர் தான் தண்ணி வைப்பாங்க, நான் ஜெக்லயே வச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு டம்ளர்ல தண்ணி குடிக்க முடியுமா? ஜெக்ல தான் தண்ணி குடிக்கணும். ஜெக்ல இப்பயே குடிச்சிடாத, இப்போத்தி வச்சிடுறீங்க குடி. இது நான் அன்பாக் பண்ணட்டுமா? அன்பாக்ஸ் பண்ணட்டுமா? சாப்பிட்டு அன்பாக் பண்ணலாம். சரி, ஓகே. ஓகேவா? थैंक यू. நன்றி. வாழ்க வளமுடன். சரி, ஓகே. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சலாம். கமலஹாசன் சொல்ற மாதிரி ஆரம்பிக்கலாமாடா? அப்போது ஆரம்பிக்காத. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது இது, இதுல ஸ்வீட். சரி, ஆரம்பிச்சிரு. மீன். நல்லி எலும்பு. என்ன எலும்பே பார்க்காத மாதிரி. கறி எட்டிக்குது. சூப்பர். எங்க மாமனா செஞ்சார். தட் மீன்ஸ் உங்க அப்பா. எங்க அப்பா எப்பவுமே நல்லா தான் செய்வார். நல்லா சூப்பரா? வெரி குட். இட்லி மீன் இது கறி குழம்பு எடுத்து தொட்டு பாரு. அதை வச்சு உரமா அப்பா கோம்பு எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்ற விட மாட்டே. சீரியஸா சூப்பரா இருக்கு. எது முட்டை தண்ணியா? சாப்பிட்டு ஜீரணமத்துக்கு ரசம் வச்சிருக்கேன். கடைசியா சாப்பாடுல ரசம். ரசம்னா பெரிய விஷயமா? புளியை கரைச்சி ஊத்தணும், ரசமா இருந்தது. அப்புறம் இந்த பந்தியில ஊறுக வச்சுலாம் கேட்க கூடாது. நீ ஊறுக நக்கி சாப்பிடணும், அள்ளி சாப்பிட கூடாது. பாத்துக்கோ. கறியோட இருக்கு சென்ட்ரா. அதுக்கு அப்படியே புட்டுரு, அதுல அப்படியே போடு. கறி வச்சு எனக்கு ஒன் டே ஃபுல்லா டைம் கொடு. என்னது? இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு பொறுமையா ஏக்கம் சாப்பிட்டுங்க. அப்படியா? ஓகே. இது செம்ம ஐடியா இது. நீ எனக்கு எவ்வளவு காஸ்ட்லி gift கொடுத்தா விட எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவும் காஸ்ட்லி gift தான்மா. அப்படியா? பிரிச்சு பாத்தியா? சாப்பிட்டு. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டா? தோசை சாப்பிட்டு இருக்காத. பரோட்டா இருக்கு, கறி குழம்பு இருக்கு, இட்லி இருக்கு, வஞ்சர மீன் இருக்குன்றாங்க, வாழை மீன் இருக்குன்றாங்க. ஃபிஷ் பாரு, அது அல்டிமேட்டா இருக்கும். முள்ளு இல்லாதனால வஞ்சர மீனால அப்படி சைடா ஸ்டைலா கிடைக்குது. எப்படி இருக்கு? நிஜமாலே சூப்பரா இருக்கு. நான் வீடியோக்காக சொன்னேன். சீரியஸா சூப்பரா இருக்கு. அது அன்பும் பாசமும் கலந்து செஞ்சிருக்கனால அது இருக்கு. தரமான சம்பவம் செய்யற போலியே. போதும் போதும், பார்த்து படாது. போதுமா? அது முள்ளு, அதையும் சேர்த்து சாப்பிட்டு பாரு. இந்த முள்ளுல ஒட்டி இருக்குல. ரைட் ரைட். இந்த முள்ளு உங்களுக்கு தெரியுமா? இந்த முள்ளு கூட நம்ம அப்படியே மென்னு சாப்பிடுவோம். அப்படியா? நல்ல டேஸ்டா. சரி சரி. அடுத்தது prawn. prawn, very good. இது சமைச்ச உங்களுக்கு எதுவும் தரமாட்ட தெரியும் எனக்கு. விடு. பண்ணணும். யூஸ்வலா வந்து சமைச்சவங்களுக்கு கையில காப்பு போடுவாங்க, வளையல் போடுவாங்க, தங்க வளையல்.
என்னால முடிஞ்சது. ம் வா. வேணாம் பரவாயில்ல, நீ சாப்பிட்டாவே போதும். கையே அக் பண்ணிக்கப்பா. சூப்பர், நிஜமாலே நல்லா இருக்கு. வேற லெவல். இது இருக்கு, சூப்பரா நீ ஒரு வை. நான் வாங்கிட்டா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ம் சரி ஓகே, நான் சாப்பிட்றேன். பை 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 பை. என்னை நிலம் கேட்டதம்மா உன் நிழல் என்று என்று உன்னில் நான் ஒரு பாதை என தெரியாதோ அன்பே நீ அதை சொல்லுவதேன் புரியாதோ ஊதா 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 பூ உன் பேர் தவிர ஊதா பூ ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதா